ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். தன்யா ஃபுட் ப்ரோட்டீன் வீடியோ போட்டு ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆச்சு. பாப்பாவுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா மத்தி மீன் தான் கொடுக்க போகிறோம். மத்தி மீனில் நிறைய முள் இருக்கும். இது நம்ம வேக வச்சுட்டு அந்த முள்ளெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் அவளுக்கு 2 மத்தி மீன் எடுத்திருக்கேன். இந்த சின்ன மீன் எதுக்குன்னா இந்த அளவுக்கு தான் அந்த 2 மீனையும் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி வச்சுருந்தேன். இந்த மீனை துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். அப்போ 6 துண்டு இருக்கும். அந்த துண்டு மீனெல்லாம் வெட்டிட்டு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு குருமிளகு காரத்துக்காக ஒரு துளி குருமிளகு போட்டு இதை நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கெல்லாம் அந்த 2 குழியில் மட்டும் துணி விரிச்சிட்டு அதில் இதை வச்சு வேக வச்சிடலாம். நான் மத்தி மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால பிரச்சனை கிடையாது. முள் இருக்கும், அதை பார்த்து கொடுக்கணும். எப்படி நிறைய விதமாக கொடுக்கலாம். நான் இப்படி தான் கொடுப்பேன். இல்லாட்டி நான் வறுத்துட்டு வெறும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வறுத்துட்டு அப்படியும் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுக்குவா. இப்போ இந்த துணியில் வச்சுட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்குவேன். இதை நம்ம அப்படியே வேக வச்சும் நீங்கள் அப்படியே பிச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தாளிச்சும் கொடுக்கலாம். அது நமக்கு எப்படி நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இதில் மத்தி மீனில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஊளி மீனும் இருந்தது. நம்ம மத்தி மீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு 9 மந்த் இருக்கும்போது ஃபிஷ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலைன்னா போய் பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்கும். இப்போ மீன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து அந்த முள்ளெல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நடுவில் ஒரு முள் இருக்கும். அந்த முள்ளை நீங்கள் மெதுவாக எடுத்திங்கன்னா சைடில் இருக்க முள்ளெல்லாம் சேர்ந்து வந்துடும். அந்த மாதிரி முள் எடுக்கணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் இப்படி முள் எடுக்க முடியாது. நான் செல்லை கீழே வச்சுட்டு இப்படி முள் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த சென்டர் முள் எடுத்தோம்னா சைடில் இருக்க முள்ளெல்லாம் வந்துடும். அப்படி முள் எடுத்துகிட்டு நல்லா கையிலே பிணைஞ்சு விட்டுக்கோங்க. உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்த பிறகு அதில் 1-2 முள் இருக்கும், அதையும் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் உங்கள் குழந்தை சாப்பிடுவாங்கன்னா வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா வெங்காயம் வேண்டாம். வெங்காயம் ஒரு 2 துளி மட்டும் நான் போட்டிருக்கேன். இது வணங்கும் போது அதுவும் வணங்கிடும். இது கூடவே வணங்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த பிரட்டி வச்சுருந்த மீனையும் இதில் போட்டு நான் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இதில் ஒட்டும். இந்த எண்ணெயோடு அந்த மீன் ஒட்டும். ஏன்னா உள்ளே இருக்க சதை மட்டும்தானே இருக்குது, ஒட்டும். நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது எல்லாமே வந்துடும் கையோட. இப்படி நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு இதுலேயே இருக்கும். வேணும்னா நீங்கள் அந்த தோலெல்லாம் உரிச்சனால வேணுன்னா ஒரு துளி உப்பு போடுங்க. நான் எதுவுமே போடலை. இதை அப்படியே நான் நல்லா பிரட்டிட்டு இதை அப்படியே தான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். மீனில் நிறைய சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கலாம். 8 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். நான் 8 மாதத்துலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட் ஷார்ட்ஸில் போடுறேன்.